ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். (2025) ஐப்பசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாபெரும் 2 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது. ஜோதிடத்துக்கே பிதாமகனான சூரிய பகவான் ஆத்மகாரகன், இந்த பூமிக்கு ஒளி தரக்கூடியவர், நீச்சமடைந்து சற்று பலவீனம் அடைகிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய சுபராகிய குருநாதர் குரு பகவான் அதிசாரமாக வந்து கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார். 10ஆம் இடத்தில் குரு வந்து அமர்கிறார். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. மாதத்தினுடைய பிற்பகுதியில் ராசிநாதன் ராசியிலே வந்து ஆட்சி அடைய இருக்கிறார். இது போன்ற அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் 2025ஆம் ஆண்டு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் 6ஆம் இடம், 10ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் தொடர்புக்குள்ளே வருகிற போது வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல இருந்த அத்தனை தடை தாமதங்களும் அப்படியே தவிடுபொடியாகிறது. நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றமாக போகலாம், புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசாங்க வேலையும், தனியார் துறையிலே காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தனியார் துறையில கை மேல சம்பளத்துல நல்ல வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய இன்கம், உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது 2ஆம் இடம் உச்சகுருவின் பார்வைக்குள் வருகிற போது பொருளாதாரத்துல, வருமானத்துல, காசு பணத்துக்கு எந்த தடை தாமதங்களும் இருக்காது. கையில நல்ல காசு பணம் பிளங்க போகிறது. வருமானத்திற்கு ஒரு குறையும் இருக்காது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிற போது பதவி பறிபோய்விடுமே என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். அதாவது பட்டம் பதவியில மாற்றங்கள் ஏற்பட காத்திருக்கிறது. பதவி மாற்றம், உங்களுடைய அதிகார மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகள்லையும் மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது. அந்த மாற்றம் எல்லாமே வளர்ச்சியான மாற்றமாக, முன்னேற்றமான மாற்றமாக, கை நிறைய சம்பளத்தோட நல்ல இடத்திற்கு, கை நிறைய சம்பளம் என்று சொல்கிற போது வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை. பைனான்சியலா 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை. சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். அதாவது வருமானத்துல உங்களுக்கு எந்த தங்கு தடையும் இல்லை என்று சொல்கிற போது குடும்பத்தில் ஒரு சிக்கலும் இல்லையே. 2ஆம் இடம் என்று சொல்கிற போது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அதாவது வாக்கு பலிதம் ஏற்படும். சொல்வதை செய்து காட்ட முடியும். சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர்வடையக்கூடிய அற்புதமான மாதம். இதுவரைக்கும் குருநாதர் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்தாலும் இப்போது அவர் 10ஆம் இடத்திற்கு சென்று அப்படி ஒன்றும் கெட்டு போகவில்லை. 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 4ஆம் இடம், 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய கடன், நோய், எதிர்ப்பு அமைப்புகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம். கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். நல்ல வருமானம் இருக்கும். கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நிச்சயமாக சுப கடன்கள் தேவைப்பட்டால் வாங்க முடியும். வீட்டு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது. வண்டி வாகன யோகம் ஏற்படுகிறது. மாதத்தினுடைய முற்பகுதியை விட மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு அதிக யோகமாக இருக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் ராசிநாதன் ராசியிலே வந்து ஆட்சி அடைய போகிறார். நிச்சயமாக சொல்கிறேன், துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துல குருநாதர் வந்து அமர்ந்தாலும் அப்படி ஒன்றும் கைமீறி போகாமல் நல்ல மாதமாகவே இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய டீச்சிங், அதாவது ஆசிரியர் பணி செய்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். அது மட்டுமில்லை, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. அதாவது மார்க்கெட்டிங்கில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், தொலை தொடர்பு அடிப்படையில், தொலைபேசி அடிப்படையில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். பேசி பிழைப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. புதனன்று சொல்கிற போது ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், அதாவது இணையதள அடிப்படையில் கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது போன்ற அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் அற்புதமான பொற்காலம். நிச்சயமாக சொல்கிறேன், எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, மீடியா துறை, அதே நேரத்தில் செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள் எல்லோருக்குமே அற்புதமான பொற்காலமாக ஐப்பசி மாதம் இருக்கிறது. துலாம் ராசி சம்பந்தப்பட்ட அடிப்படையில், அதாவது துலாம் ராசிக்காரர்கள் யாராவது ஜோதிடர்களாக இருந்தால், பேசி பிழைத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்குமே இது அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 10ஆம் இடத்துல குருநாதர் வந்து இருக்கிற போது அதிகாரம், ஆளுமை, அங்கீகாரம், பட்டம், பதவி, மாற்றங்கள் ஏற்பட காத்திருக்கிறது. அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கும். உங்களோட வருமானத்துல
ஃபைனான்சியலா எந்த ட்ரபிள்ஸும் இல்லை. 2ஆம் இடம் என்று சொல்கிற போது குடும்பம், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். 4ஆம் இடம் என்று சொல்கிற போது சுகஸ்தானம், நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில முன்னேற்றமாக போகலாம். வண்டி வாகனம், வீடு வாசல் இது போன்ற அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது தேவைப்பட்டால் சுப கடன்கள் வாங்க முடியும். கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். 10ஆம் இடத்துல குருநாதர் இருக்கிற போது பதவியில பட்டத்தில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றம் எல்லாமே வளர்ச்சியான முன்னேற்றமான நல்ல மாற்றங்களாக இருக்கும். இது எப்படி இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் கன்னியா ராசி அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுதல் இல்லாமல் நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. மாதத்தினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதியில கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். துலாம் ராசி என்று சொல்கிற போது அதாவது நீங்கள் விசாக நட்சத்திரத்துல, சுவாதி நட்சத்திரத்துல, சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் என்று சொல்கிற போது நீங்கள் பிறந்த காலத்துல செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீர்கள். அதே நேரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் பிறந்த காலத்துல ராகு திசையில் பிறந்திருப்பீர்கள். விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் பிறந்த காலத்துல குரு திசையை கடந்து வந்திருப்பீர்கள். இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது, என்னதான் யோகமாக, என்னதான் ஆரோக்கியமாக, அற்புதமாக கோச்சார பலன்கள் இருந்தாலும் தசாபுத்திகள் தான் சம்பவங்களை தீர்மானிக்கும். இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது? உங்களுடைய ராசிநாதன், துலா ராசினுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல என்ன ஸ்கோர், என்ன மதிப்பெண்களோடு இருக்கிறார், அவருடைய ஸ்தான பலம் என்ன, அவருடைய பார்வை பலம் என்ன, அவருடைய சேர்க்கை பலம் என்ன, ஷட்பலத்துல சுக்கிர பகவான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல என்ன மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறார்? உங்களுடைய பிறந்த ஜாதகம் யோக ஜாதகமா இல்லையா? லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், இப்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது, இது போன்ற அமைப்புகளை எல்லாம் கோச்சார அமைப்போடு இணைத்து பலன்களை பார்க்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுதல் இல்லாமல் எல்லாமே நல்ல மாற்றமாக, முன்னேற்றம் நிறைந்த மாற்றமாக, வருமானத்துல ஒரு குறையும் இல்லாமல், தங்குதடை இல்லாமல், சுகஸ்தானம் வளர்த்திருக்கக்கூடிய சனி பகவானே நேரடியாக உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 6ஆம் இடம் வளர்த்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 3 விடயம் தேவையில்லை. எங்க வாழ்க்கையில என்ன தேவையில்லை? கடன், நோய் எதிர்ப்பு தேவையே இல்லை. அந்த 3 விடயங்களும் இயல்பாக உங்களை விட்டு விலக போகிறது. தேவைப்பட்டால் சுப கடன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எதிரி கூட நண்பனாக மாறக்கூடிய அற்புதமான பொற்காலம் ஐப்பசி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல, அதாவது தொழில்ல நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த காத்து கொண்டிருந்தால் இப்போது நீங்கள் அதை செய்யலாம். புதிய தொழில் கிளைகளை ஆரம்பிக்கலாம். புதிய வேலை வாய்ப்புகளுக்குள்ள போகலாம். உத்தியோகத்துல பதவியில மாற்றங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் இந்த வேளையில நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தி வெற்றி வாகை சூட முடியும். மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக ஐப்பசி மாதம் 2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாத பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.